friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க. ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரீசெண்டா நான் டி நகர் போயிருந்தப்போ நல்லி சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்ல இந்த ரோட் சைட்ல வந்து நிறைய ஜுவல்ஸ் ஆக்சசரிஸ், இந்த கம்பல் வளையல் இதெல்லாமே நிறைய வித்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. இதை பார்க்குறப்போ தங்கமே வந்து தோத்து போயிடும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ், நிறைய அழகழகாக வந்து இந்த ஜடைக்கு வைக்கக்கூடிய இந்த பில்லை ஒட்டியானம் இதெல்லாம் நிறைய இருந்தது. அதில் வந்து நான் ஒரு டிசைன் வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். இதை வந்து டெம்பிள் செட்டுன்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1800 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் செட்டில் வந்தது பார்த்திங்கன்னா வேறு வேறு ஒரு டிசைனில் இருந்தது, அதுக்கு மேட்சிங்காகவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த நெத்தி சுட்டி, அப்புறம் காதுக்கு போடக்கூடிய கம்பல், அதுக்கு வர மாட்டல், இதெல்லாம் வந்து நான் தனித்தனியாக வந்து செட் பண்ணி வாங்கினேன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் வந்துச்சுங்க. 2000 ருபீஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னவோ அதிகமாக கொடுத்து வாங்கின மாதிரி தான் இருந்தது. இந்த வளையல் இருக்குது பார்த்தீங்களா, லக்ஷ்மி போட்டா மாதிரி, இது வந்து ஒரு கைக்கு வந்து 3 வளையல் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ்க்கு 560 அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே சேர்த்து வந்து நான் 2000 ருபீஸ்க்கு கேட்டு வாங்கினேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் 2000 ருபீஸ்க்கு இது ஒர்த்தான்னு சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஜுவல்லரி செட்டை பட்டு சாரீ அப்புறம் ஆஃப் சாரீ இதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வளையலை தான் நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். வளையலுக்குன்னே இதை நான் தனியாக வாங்கியிருந்தேன். சரவணா ஸ்டோரில் வெறும் 8 ரூபாய்க்கு வாங்கினேங்க இந்த பாக்ஸு. ஸோ இதுக்குள்ளே தான் இந்த வளையலை போட போகிறேன். வளையல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கிறப்போ அதில் ஒட்டியிருக்க அந்த ஸ்டோன்லாம் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அழகாக வந்து அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அதே போல் ஊருக்கு எங்கேயாச்சும் போகிறப்ப இதை கொண்டு போகிறோங்கிறப்ப கூட இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொண்டு போகிறப்ப நமக்கு எதுவுமே ஒன்றுமே ஆகாது. ஒரு 1/2 டசன் கண்ணாடி வளையல் கூட நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி கொண்டு போகலாங்க. வளையல் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸஸ்லாம் நிறைய ஆன்லைனில் வந்து நமக்கு சீப்பாக கிடைக்குதுங்க. ஸோ இதை வந்து நமக்கு தாராளமாக வந்து வாங்கி இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் பெரிய பெரிய இந்த ஆரம், நெக்லஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் வந்து சில நேரங்களில் வந்து நம்ம தேடுறப்ப நமக்கு கிடைக்காது. நான் வந்து ஜுவல்லரிஸ் எல்லாம் வாங்குறப்ப அவங்கக்கிட்டேயே கேட்டு இந்த பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி பெரிய பாக்ஸில் வந்து ஆரம்லாம் ஸ்டோர் பண்ணுறப்போ அந்த ஜாயிண்ட் எல்லாம் நமக்கு உடையாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பெரிய பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ ரோப் இருக்கிறதுனால நமக்கு வந்து கரெக்டாக வந்து அது ஃபிட் ஆகிடுச்சு. இதை விட கூட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ நிறைய பிளாஸ்டிக் ஷாப்பில் வந்து இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். விலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் வந்து இருக்குது. கண்டிப்பாக சரவணா ஸ்டோரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் நிறைய வந்து சரவணா ஸ்டோரில் வந்து இருக்குது. ஸோ நான் இந்த பாக்ஸ்குள்ளேயே இந்த வளையலும் வச்சுட்டேன். கம்பல், நெத்தி சுட்டி, அதுக்கப்புறம் இந்த மாட்டல், ஒட்டியானம் இது எல்லாமே பக்காவாக வந்து இந்த பாக்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணுறப்பையும் நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா பாக்ஸில் போட்டு வைக்கிறப்போ நமக்கு எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம சேஃபாக வந்து இதை கொண்டு போகலாம். நம்ம சேனலில் பரதநாட்டியத்துக்கு போடக்கூடிய ஜுவல்லரி செட், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ், அதுக்கப்புறம் ஆரம் நெக்லஸில் வர இந்த டாலர்ஸ் எல்லாம் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் போய் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து வாங்கக்கூடிய இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் எல்லாமே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வாங்குறத வந்து நம்ம கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஜுவல்லரிஸில் இருக்க அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து வீணாயிடும். ஸோ ப்ராப்பராக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணணும். நான் வந்து இதுக்கு தான் அமேசான்லேருந்து இது மாதிரி வெல்வெட் பாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். நம்ம நகை வாங்குறப்ப கொடுப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். இதுலேயே வந்து ஒரு 2 பெரிய சைஸ் செட்டும் இதுலேயே வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து ஒரு 2 வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டோன் தாங்க இருக்குது பாருங்கள், ஃபுல் ஒயிட் ஸ்டோனு. அதில் அடுத்ததாக வந்து பிங்க் கலரில் வந்து டாலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம ஒன்றோட ஒன்று கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டால் அருந்து மிஸ் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து ஜுவல்லரிஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். இந்த காசு மாலையும் கொஞ்சம் பெரிய ஆரம் வந்து பார்த்திங்கன்னா கனிஷ்காவுக்கு வந்து பரதநாட்டியத்துக்கு போடக்கூடியது. ஸோ இதையும் நான் இந்த மாதிரி இந்த வெல்வெட்
ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த ஜுவல் ஆர்கனைசரில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ அதில் இருக்கிற அந்த குட்டி குட்டி பேர்ல் கூட வந்து பார்த்திங்கன்னா விட்டு போகாமல் சேஃப்டியாக நான் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் தான். இது வந்து ஒரு ஃபேன்சி ட்ரெஸ்க்கு போடக்கூடிய ஸ்டோன் வச்ச ஒரு நெக் செட்டு, ஃபுல் ஒயிட் ஸ்டோன் தான். இது என்னாச்சு, நான் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு தாங்க வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் எல்லாமே விட்டு போய் அப்படியே ஃபுல்லாகவே வந்து அது இதுவாகிடுச்சு, வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் போட்டு நான் இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம வந்து ஜுவல்ஸை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியும், ஒன்றுமே ஆகாது. ஸோ நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் யூஸ் பண்ணிவிட்டு இது போல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ நிறைய நாளைக்கு வந்து நம்ம ஜுவல்ஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.